அம்மியில் அரைப்பேன்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் அம்மியில் அரைக்கவே தெரியாது. தோழிகளே, உங்களுக்கெல்லாம் அம்மியில் அரைக்க தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மியில் அரைக்க தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom குக்கிங் அண்ட் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருதாணியை அப்படியே அரைச்சி வச்சா கை சிவக்குதா, இல்லைன்னா இந்த கிராம்பு, எலுமிச்சை, அதுக்கப்புறம் புளி, கொட்டைப்பாக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சா கை சிவக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். மருதாணியை இந்த மாதிரி புளி, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சா உண்மையிலே கை ரொம்ப சிவக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா நான் எப்போவுமே எதுவுமே சேர்க்க மாட்டேன், அப்படியே அரைச்சி மருதாணியை கையில் வச்சுருவேன். நல்லா சிவக்க தான் செய்யும். ஆனால் இன்றைக்கி எதுக்கு இந்த ஐயப்பாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த டவுட்டை, அதனால் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். தீபாவளி வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது, எல்லோரும் கையில் மருதாணி வைப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மருதாணி வைங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்வியஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மருதாணியை 2 பவுலில் பிரித்து வச்சுருக்கேன். இந்த மருதாணியை எனக்காக கொடுத்தது ராஜி சித்தி. தேங்க்யூ ராஜி சித்தி. பொதுவாகவே மருதாணியை நம்ம யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கையில் நல்லா பிடிச்சிருந்துச்சின்னா நமக்கு அவங்க மேலே ரொம்ப பாசம்னு அர்த்தம். இன்றைக்கி தெரிஞ்சிடும் ராஜி சித்தி உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கையில் இருக்கக்கூடிய மருதாணியை நான் அப்படியே அரைக்க போகிறேன். இதில் 4 துண்டுகள் கிராம்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை போட்டு அரைக்க போகிறேன். எது நல்லா சிவக்குது, ஒரு கையில் கிராம்பு போட்ட மருதாணியை வச்சு காமிக்க போகிறேன். இன்னொரு கையில் கிராம்பு போடாமல் இருக்கக்கூடிய அப்படியே அரைச்ச மருதாணியை வச்சு எந்த மருதாணி கலர் நல்லா பிடிக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஐப்பசி மாதம் மருதாணி அப்பிக்கிட்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கொழுந்து இலைகளாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் ஆந்தோசைனிங்கிற நிறமி ரொம்ப இருக்குது. நான் பாட்னி படிச்சுருக்கிறதுனால அப்பப்போ இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ இதில் கிராம்பை நான் போட்டுக்கிறேன். 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 4 கிராம்பை வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த 2 மருதாணியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மருதாணியை அரைச்சி எடுத்துக்குவோம். அம்மியில் அரைப்பேன்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் அம்மியில் அரைக்கவே தெரியாது. தோழிகளே, உங்களுக்கெல்லாம் அம்மியில் அரைக்க தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மியில் அரைக்க தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கெல்லாம் மிக்ஸி ஜார் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை போட்டுட்டேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கிராம்பு துண்டுகளை போட்டு வச்சுட்டேன். ஸோ இது 2ஐயும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 மருதாணியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச மருதாணி. இது 4 கிராம்பு சேர்த்து அரைச்ச மருதாணி. இதை கையில் வச்சு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப சேர்த்து அரைச்சிடாதீங்க. எனக்கே இது தண்ணி ரொம்ப சேர்த்து அரைச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு ட்ராப்பாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வைக்கும் போதும் அப்படி முந்தையாக அப்படி கட்டியாக வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லேசாக வச்சு விடுங்க. ஏதாவது 2 விரலை இந்த கையில் விட்டுருங்க. ஏன்னா இந்த கையில் வைக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கள் அத்தை தான் இருக்காங்க. எங்கள் அத்தையை தொல்லைப்படுத்த வேண்டாம்னு நானாக வச்சுக்கிட்டு இருக்கேன். வச்சு வச்சோன்னா வச்சு விட்ருவாங்க. நான் கிறிஸ்மஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் வந்துச்சுனாலேவும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இதை அரைச்சி எனக்கும் என் தங்கச்சிக்கும் கையில் வச்சு விட்ருவாங்க. எங்கள் அம்மா ஸ்டார் நடுவில் ஸ்டார் டிசைன் வச்சு விடுவாங்க. எனக்கு இந்த ஸ்டார் வைக்க தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வச்சு விடுறது நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனையும் இதெல்லாம் வைக்கிறதே கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸுக்கு அன்றைக்கி குளிர வேறு செய்யும். கிறிஸ்மஸ் அப்போல்லாம் குளிர வேறு செய்யுமா, நம்ம அதனால் எனக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போயுமே குளிரும். அதனால் நைட்டெலாம் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி. மதிய நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு அப்படியே உருவி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும், அந்த கலர் போதும். 1 மணி நேரம் வச்சாலே நல்லா பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அரைச்சதுக்கே இவ்வளோ பிடிக்குது. 1 மணி நேரம் வச்சா போதாதா ஃப்ரெண்ட்ஸ்? அது வச்சாலே போதும். நைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா தலைவாணியில் பாயிலெல்லாம் அப்பிக்கிட்டு நல்லாவே இருக்காது.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு கையில் வச்சு முடிச்சிட்டேன். ஏதாவது 2 விரல இந்த கையில் விட்டுருங்க. ஏன்னா இந்த கையில் வைக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைக்கிறது. வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அடுத்த கையில் வைக்க ஆரம்பிப்போம். கிராம்பு சேர்த்து அரைச்சதை வைக்க ஆரம்பிக்கிறேன். வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விரல்லலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்களேன். மருதாணி அரைச்சது இந்த கையில் வச்சதே நல்லா பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மருதாணியோட அறிவியல் பேர் வந்து லாசோனியா இனர்மிஸ். நான் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்டு, அதனால் எனக்கு வந்து அதனோட பொட்டானிக்கல் நேம்லாம் தெரியும். ரொம்ப நல்லது, கைக்கு வச்சா ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த மருதாணி வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். பித்தம் இல்லாதவங்களுக்கு. உடம்புல பித்தம் ரொம்ப இருந்துச்சுன்னா அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அரக்கு சிவப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் டார்க்காக இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் அந்த விரலில் முதல் கையில் வந்து 2 விரலை விட்டு வச்சுருந்தேன். அந்த 2 விரலை வச்சேவும் இந்த கையில் வச்சுட்டேன் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் அந்த கடைசியில் அந்த 2 விரலில் வைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சிரமப்பட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால மருதாணி வந்து நிற்க மாட்டேங்குது. நான் தண்ணியாக அரைச்சிட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஒரு வழியாக 2 கையிலையும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன காமெடினா வெளியில் மழை வேறு இருட்டிகிட்டு இருக்குது. நான் தான் போய் துணி எடுக்கணும். நான் வந்து இங்கே வந்து தண்ணி ரொம்ப விட்டு அரைச்சதுனால எல்லாம் சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் கட்டியை எடுத்து எல்லா பக்கமும் அப்பி விட்டுட்டேன். அதே மாதிரி தான் இதுவும் தண்ணியாக தான் அரைச்சிட்டேன். அதனால் அப்பிட்டேன். சின்ன சின்ன டாட்டாக வச்சுருந்தது வந்து சேர்ந்துருச்சு. அதனால் இப்படி டிசைனை மாற்றிட்டேன். நான் 3/4 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். நான் அதுக்கடுத்து வேலை இருந்ததுனால நான் வந்து வேகமாக எடுத்துட்டேன். மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, துணி எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வேகமாக கையை வந்து வாஷ் பண்ணிட்டேன். 3/4 மணி நேரத்தில் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2 கையுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னவோ பெரிய வித்தியாசம் தெரியலை. இது வந்து கிராம்பு வச்சு அரைச்சது. இது வந்து கிராம்பு இல்லாமல் அப்படியே வெறும் மருதாணி அரைச்சது. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நைட்டில் வைக்கிறத விட காலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டிங்கனாலே போதும். ஆனால் என்ன போர் அடிக்கும். நைட்னால் நம்ம தூங்கிடுவோம், அதனால் ஒன்றும் தெரியாது. ஆனால் பகலில் வச்சிங்கன்னா போர் அடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் கூட இப்போ என்ன பண்ணேன்னா 3/4 மணி நேரம் காமெடி வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டேன் ஃபோனில். லாங் வீடியோவாக எடுத்து ப்ளே பண்ணி விட்டுட்டேன். அதனால் அதை கேட்டுகிட்டே இருந்ததுனால எனக்கு டைம் பாஸ் ஆகிடுச்சு நல்லா. எங்கள் ஆச்சி மருதாணி வச்சு விட்டாங்கன்னா எனக்கு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விடுவாங்க. ஆச்சி எனக்கு சின்ன சின்ன புள்ளியாக வச்சு விடுங்கன்னு சொல்லுவேன். எங்கள் ஆச்சி வந்து இல்லை அது கைக்கு நல்லது, அதனால் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வச்சு விட்ருவாங்க. பார்த்தா எனக்கு எங்கள் ஆச்சி ஞாபகம் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி இந்த 2 பக்கமும் பாருங்களேன். ஒரு வேளை வந்து இது வந்து நான் வந்து மருதாணி அரைக்கிறதுக்கு அப்புறம் இந்த கையில் வைக்கிறதுக்குலாம் இந்த விரலை யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இந்த 2 பகுதியும் தான் இதில் வந்து கிராம்பு இல்லாமல் அப்படியே வச்சது. இது வந்து கிராம்பு வச்சு அரைச்ச மருதாணியை வச்சது. அதனால் இது 2க்கும் எதுவும் வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு என்னவோ 2ம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஸோ மருதாணியை வந்து அது இதுன்னு எதுவும் வைக்காதீங்க. நம்ம திருப்திக்கு தான் அதெல்லாம் வைக்கிறோம். அப்படியே அரைச்சி வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு என்னவோ தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை விட நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி கையில் வச்சு தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோன் யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு இயற்கை இருக்கும்போது செயற்கை எதுக்கு நமக்கு? அதனால் இயற்கையே நீங்களும் வைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் வச்சு விடுங்க. என் மகள் வந்து சண்டை போடுவா, அதனால் என் மகளுக்கு கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். நைட்டு வந்து அவளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனையும் அவளுக்கு வச்சு விடுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய கோலம் சேனல் ரங்கோலி பேசிஸ்களா ஃப்ரான்சிஸ், அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.